எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கர்மயோகம் என்றால் என்ன, பகுதி 3 இந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ கர்மயோகம் என்றால் என்ன, பகவத்கீதை மூலம் அப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த 3ஆவது வீடியோ புரியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கர்மயோகம் என்றால் என்ன பகுதி 3ல் நம்ம என்ன பேச போகிறோம்னா, பதம் 14 கர்மயோகம்ன்ற தலைப்பில், பகவத்கீதையில் இருக்கிற கர்மயோகம்ன்ற தலைப்பில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் படிக்கிற பகவத்கீதை பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர் தமிழில் உரை எழுதின பகவத்கீதை. அதில் இருக்கிறதான் நான் உங்களுக்கு படித்து காட்டிட்டு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பதம் 14 பேஜ் நம்பர் 256 அது நம்ம பார்க்கலாம். 256 ஆரம்பிக்குது. ஆனால் 257 இருக்கிறது நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதுக்கு மேலே தலைப்பு கொடுத்துருக்காங்க, உன்னத அறிவு. சரிங்களா? எதுக்கு இதை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம ஏன் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஜாலியாக இருக்காங்க, நான் ஜாலியாக இல்லை. ஆனால் அவங்க சில தப்பு பண்ணுறாங்க, நான் எந்த தப்பு பண்ணலை, ஆனால் எனக்கு கஷ்டமாக தான் வருது. இந்த மாதிரி கேள்விகள் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க இந்த வீடியோவில் ஸ்ரீகிருஷ்ணருடைய விளக்கம், ஏன்னா கடவுள் சொல்கிற விளக்கத்தை மட்டுமே எடுத்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அது நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு பெஸ்ட்டான லைஃப்பை வாழ முடியும். சரிங்களா? மற்றவங்க சொல்கிற விளக்கத்தை விட கடவுள் வேதங்களில் கொடுத்துருக்கிறத புரிஞ்சு கற்றுக்கிட்டு அதுபடி நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ணாமல் லைஃப்பில் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்கிறது தான் பிறந்திருக்கிறோம் அப்படி. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணர் இதில் சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய விளக்கம் தான் முன்னாடியே கொடுத்துட்டேன், மறுபடியும் சொல்ல போகிறேன். ஒருக்கா ரீட் பண்ணிக்கலாம். சின்ன பகுதி தான். பேஜ் நம்பர் 257 257. பௌதீக படைப்பில் கடவுள் பரம காரணம் மட்டுமே. இயற்பியல் படைப்பு, இப்போ அந்த பூமி இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய படைப்பிடங்கள் எல்லாமே கடவுள் ஒரு பரம காரணம். கடவுள் தான் படைக்கிறாங்க, எல்லாத்தையுமே படைக்கிறாங்க. படைச்சிட்டு அது போக்கில் விட்டுருவாங்க. அவங்களுடைய ஆற்றலை எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு அது போக்கில் விட்டுட்டு அது கற்றுக்கிட்டு வரணும். படைப்பிடங்கள் கூட கற்றுக்கிட்டு வரணும். சூரியன் சந்திரன் எல்லாத்தையுமே ஒரு ஆத்மா ரேஞ்சுக்கு கடவுள் கம்பேர் பண்ணுறாங்க. மனிதர்களும் ஆத்மாக்கள் தான், புல் பூண்டு எல்லாமே ஆத்மாக்கள், எல்லாத்துலேயும் ஒரு ஆத்மா வாழுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே அன்பே சிவம் நான் யார் அப்படின்ற சீரீஸில் நம்ம திருவாசகம் விளக்கத்தில் பார்த்துருந்தோம். சிவன் அதில் விளக்குறாரு மாணிக்க வாசகருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த ரேஞ்சுக்கு கடவுள் எல்லாத்தையுமே படைக்கிறாரு. ஆத்மாக்களாக தான் எல்லாத்தையுமே படைக்கிறாரு, எல்லாரையுமே படைக்கிறாரு. படித்ததுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்களா கற்றுக்கிட்டு அவங்கவுங்க கடவுளை தேடி அடையணும். கடவுளை அடைதல் இதுதான், பரிபூரண பரமாத்மாவை அடைதல் இதுதான் எல்லாருடைய நோக்கமாகவும், எல்லா உயிரினங்களுக்குரிய நோக்கமாகவும், எல்லா படைப்பினங்களுக்குரிய நோக்கமாகவும் இருக்கணும். அப்படின்றதெல்லாம் கடவுள் முன்னாடியே விதிச்சுட்டு தான் எல்லாமே படைச்சு முடிக்கிறாரு. சரிங்களா? பிரபஞ்ச தோற்றத்தை காணப்பட செய்யும் பௌதீக இயற்கையே உடனடி காரணமாகும். இது ரீட் பண்ணாலே புரியுதுல்ல. பிரபஞ்ச தோற்றத்தை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே, நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே மில்கி கேலக்சியில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே வானத்தில் பார்க்குறோம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல காணக்கூடிய இயற்கை மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கான காரணம் கடவுள் தான். அப்படி படைச்சிருக்காங்க. படைக்கப்பட்டவர் பலவிதமானவர். தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என ஒவ்வொருவரும் தத்தம் நல்ல அல்லது கெட்ட செயல்களுக்கேற்ப விளைவுகளை அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். கடவுள் படைக்கப்பட்டவர்
எ எத்தனை விதமான படைப்புகளை படைச்சிருக்காங்கன்னா, பலவிதமான இப்போ ஆத்மாக்களை பத்தி மட்டும் பேசுறாரு கடவுள். கடவுள் வந்து ஆத்மாக்களை பலவிதமான ஆத்மாக்கள், பலவிதமானவர்களை படைச்சிருக்காங்க. யார் யாரு? தேவர்கள், மனிதர்கள். தேவர்கள்னா தெரியும்ல? விண்லோகத்துல, அதாவது அடுத்த டைமென்ஷன்ல வாழக்கூடியவங்க. வேற வானத்துல இருக்கக்கூடியவங்க. நம்ம பூமியில இல்ல. சரிங்களா? அவங்க வேற பிளானட், ஏலியன் அப்படியெல்லாம் சொல்றாங்க. சரிங்களா? தேவர்கள். அடுத்து அவங்கெல்லாம் வந்து கடவுளுக்காகவே வாழ்வாங்க. தேவர்கள் கடவுள் சொல்ற கட்டளைகளை நிறைவேற்றுறதற்கு அந்த மாதிரி வாழ்வாங்க. மனிதர்கள், நம்ம பூமியில வாழ்ற மனிதர்கள். மிருகங்கள், எந்த பூமியிலையும் மிருகங்கள், எந்த பூமியில வாழ்ற மனிதர்களா இருந்தாலும் சரி. என ஒவ்வொருவரும் தத்தம் நல்ல அல்லது கெட்ட செயல்களுக்கு ஏற்ப விளைவுகளை அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். இப்போ படைச்சிட்டு எல்லாருக்கும் ஆற்றலை என்னென்ன நம்ம செய்யணுமோ அதுக்கான ஆற்றலை கொடுத்துட்டு கடவுள் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான விளைவு தான் நம்ம வந்து அனுபவிச்சு தான் தீர்க்கணும் அப்படின்றத தான். நல்லது செஞ்சோம்னா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சோம்னா கெட்டது தான் கிடைக்கும். அதுலேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது. சரிங்களா? அனுபவிச்சு தான் தீர்க்கணும். சரிங்களா? அப்போ முன்னாடியிருந்தே நம்ம நல்ல செயல்களாகவே செஞ்சுட்டு வர்றது நமக்கு நல்லது. சரிங்களா? கஷ்டமே அனுபவிச்சாலும் நல்லது தான் செய்யணும், கெட்ட செயல்களை செய்யக்கூடாது. இதுதான் கடவுள் சொல்கிறார். கெட்டது செஞ்சோம்னா அதை நம்ம எப்படினாலும் அனுபவிச்சிருவோம். சரிங்களா? அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. சரிங்களா? அவர்களது செயல்களுக்கு வேண்டிய தக்க வசதிகளை மட்டுமே கடவுள் செய்து கொடுக்கிறார். இப்போ உங்க செயலுக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய அந்த கர்மாவை எப்படியெல்லாம் நீங்க அனுபவிக்கணும், எந்த ரூபத்துலலாம் அனுபவிக்கிறோம் அப்படின்றதுக்கான வசதிகளை மட்டும் இந்த பூலோகத்துல கடவுள் படைச்சு கொடுக்குறாரு. படைச்சு கொடுத்துட்டு கடவுள் அப்படியே வேடிக்கை தான் பார்க்குறாரு. யாரையும் எதையும் தொடுறதில்லை. வேடிக்கை பார்த்துட்டு அவங்கவுங்களா கற்றுக்கிட்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு கடவுளை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த பூமியில் வாழ்கிற மக்கள்கிட்ட. நேரடியாக போகக்கூடாது. நம்ம படைச்சு வச்சுட்டு இந்த படைப்பு மூலமாகவே நம்மளை உணர்றாங்களா, இதெல்லாம் படைச்சது கடவுள் தானா, கடவுள் தான் படைச்சாங்க அப்படின்றதுல கன்ஃபார்மாக இருக்காங்களா, கடவுளை சரணாகதி அடைகிறாங்களா, இல்லை பூலோக வாழ்க்கையில் மூழ்கி திருப்பி திருப்பி இங்கே பிறந்து செத்துட்டு இங்கே தப்பு பண்ணி வாழ்ந்துட்டு இப்படியே காலத்தை கழிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் கடவுள் வந்து நம்ம போக்கிலே விட்டுடுறாங்க. சரிங்களா? நம்ம தப்பு பண்ணால் திருப்பி பிறப்போம், அனுபவிப்போம், எல்லாமே பண்ணுவோம். சரிங்களா? தப்பு பண்ணாமல் ஒரே பிறவிலே கடவுளை உணர்ந்து சரணாகதி அடைச்சிட்டோம்னா நம்ம வந்து மோட்சத்துக்கான அடுத்த பாதைக்கு கடவுள் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இதான் ஆத்ம தேடல். ஜீவாத்மாவா இருந்தோம்னா இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் கர்ம யோகம். ஓகேங்களா? நம்ம கடமைகளை செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு ஆத்மா எங்க இருக்கு, ஆத்மாவை படைச்சது யாரு, இப்படியெல்லாம் தேடணும். சரிங்களா? யாரு? கடவுள். ஓகே, இதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் இதுல வந்து சொல்லிட்டு வர்றாரு. அதுதான் சொல்றாங்க பாருங்க, தற்போதைய அல்லது முந்தைய செயல்கள். இப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான விதிப்படி எல்லாத்தையும் நடக்கிற மாதிரி கடவுள் வந்து படைச்சு வச்சிருக்காரு. சரிங்களா? அப்ப விதிப்படி நீங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும். கடவுள் வந்து தற்போதைய அல்லது முந்தைய செயல்களுக்கு அவர் எந்த விதத்திலும் பொறுப்பல்ல. இப்போ நீங்க ஒன்று தப்பு பண்றீங்கன்னா நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். உங்க போக்குல விட்டுருவாரு. உடனே ஓடி வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்றதுக்காக வந்து காப்பாற்ற மாட்டார். அப்படி வந்து காப்பாத்துறாங்கன்னா நம்ம பல கர்மாக்களை கழிச்சு முடிச்சிருக்கோன்னு அர்த்தம். அந்த ரேஞ்சுக்கு வந்தா நம்ம ஆத்மா பயிற்சி எடுத்துட்டு வந்தா தான் நம்மளை கூப்பிட்டோன்னே ஓடி வந்து காப்பாற்றுவாங்க. இல்லைன்னா இப்போ அந்த நாத்திகர் மாதிரி ஆகிடுவோம். நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி. ஏன்னா நம்ம கர்மா அவ்வளோ செஞ்சுட்டு வந்திருக்கோம் போன ஜென்மத்தில். அதனால நம்ம கூப்பிட்டோன்னே கடவுள் ஓடி வரலன்னொடனே கடவுள் இல்லை, அப்போ நானே தான் எல்லாம் பார்த்துக்கணும், அப்போ நான் கெட்டது கூட பண்ணுவேன், எனக்கு என்னான்னு இருப்பேன், அப்படிலாம் நம்ம புரியாமல் தப்பான ரூட்டில் போயிடுறோம். என்ன ஆனாலும் கடவுளை மதிக்க கற்றுக்கிட்டோம்னா எல்லா கர்மாலேருந்து ஈஸியாக தப்பிச்சு வர்றதுக்கு ஒரே வழி
கடவுளை மதிச்சு கடவுள் சொல்படி இருக்கக்கூடிய வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அதுபடி வாழ்ந்து பார்த்துட்டு போயிட்டோம்னா நமக்கு ஈஸியா கர்மாவை கழிச்சிட முடியும். சரிங்களா? ஏன்னா கடவுள் எதுலையுமே பொறுப்பேற்கலை அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப உங்க கேள்விக்கான பதில் புரிஞ்சிருச்சா? இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து கொஷின் கேட்குறீங்கல்ல, அதாவது நான் எல்லாமே நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம முன்வினையில் இப்போ இந்த ஜென்மத்தில் நல்லது பண்ணிப்போம், போன ஜென்மத்தில் ரொம்ப அரக்கனாக கூட வாழ்ந்துப்போம், நமக்கே தெரியாது தானே. இதெல்லாம் பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற பதத்துல எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரிங்களா? அந்த பதத்தெல்லாம் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். பதம் 3க்கு அப்புறம் நான் படிக்கல. 3லேருந்து 14 வரைக்கும் படிச்சு பாருங்க. சரிங்களா? அதில் எல்லாமே கடவுள் வந்து எப்பேற்பட்டவர், மனிதர் எப்பேற்பட்டவர், கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. கடவுள் எல்லாத்தையும் கடந்தவர், காலம் எல்லாத்தையும் அவர் தான் படைக்கிறாரு. மனிதர் வந்து அந்த காலத்தை அனுபவிக்க தான் முடியும், படைக்க முடியாது. இப்படி அதே மாதிரி கடவுளுக்கு வந்து ஆசிலேஷனே இருக்காது, ஆனால் மனிதருக்கு ஆசிலேஷன் இருக்கும். தன் நிலையை மறந்து சில நேரம் செயல்படுவாங்க, ஆனால் கடவுள் வந்து ஒரே நிலையில தான் எப்பயுமே இருப்பாங்க. இப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4லேருந்து 13 பதம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. தமிழ் உரையில் தான் இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஆனால் 14ல் தான் இந்த கர்மாக்குரிய விளக்கம். கடவுள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே. எல்லாமே முந்தைய ஜென்மத்தில் நம்ம செஞ்சுட்டு வந்த கர்மானால தான் நமக்கு எல்லாமே கெட்டதாக கிடைக்குது. நம்ம நல்லவங்களா இருந்தாலும் அதுக்காக நான் கெட்டவனா மாறுவேன் அப்படி கம்பேர் பண்ணி வாழ்ந்தோம்னா திருப்பி இதே லோகத்தில் தான் பிறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்போ நம்ம ஆத்மா வந்து அடுத்த நிலையை அடையணும்னா கடவுள் முதல்ல எந்த செயலையும் பொறுப்பேற்கல. நம்ம போய் சாமியை திட்டக்கூடாது. எல்லாமே நீ தானே பண்ண, நீ தானே என்னை படைச்ச, என்னையே இப்படி படைச்ச, பக்கத்து வீட்டுக்காரனையே இப்படி படைச்ச, அப்படி போய் அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. சரிங்களா? சாமிகிட்ட போய் நம்ம பேசுகிறதே உயர்வாக பேசணும். நம்ம ஆத்மா உயர்ந்த நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசணும். வேண்டி மன்றாடணும். கடவுளே, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை மீட்டு கொடுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன். அப்படி அந்த மாதிரி நம்ம போய் கடவுளை சரணாகதி அடைஞ்சு அந்த மாதிரி ஒரு பக்தி முக்தி அந்த ரேஞ்சுக்கு பக்தியெல்லாம் வந்து உண்மையாக தூய்மையான பக்தியெல்லாம் வந்து எல்லா ஆத்மாக்களும் பண்ண முடியாது. சரிங்களா? அது அந்த உயர்நிலை அடைஞ்சாதான் இந்த ஜென்மத்தில் இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்கள தூய்மையான பக்தியோட எல்லா பேரும் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் தானே. அவங்களாம் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கர்மாவெல்லாம் கழிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஜென்மத்தில் கடவுளை நோக்கி அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கடவுள் வந்து படைச்சிருக்கிறாங்க, நம்ம தான் நம்ம செயலுக்கு காரணம், இதெல்லாம் அனுபவிச்சு முடிக்க. அவங்களாம் கஷ்டம் வந்தாலும் கடவுளை போய் வேண்டி மன்றாடு தான் செய்வாங்களே தவிர்த்து கடவுளை திட்ட மாட்டாங்க. சரிங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? கடவுளை திட்டி மீம்ஸ் போடுறது எல்லாத்துக்கும் நீதான காரணம் அந்த மாதிரிலாம் அந்த இப்போ இன்ஸ்டாகிராமில் எல்லாம் மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களா, அதுவே தப்பு தான். சரிங்களா? புரியாமல் பண்ணுறாங்க. அது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை போய் அவங்கவுங்க தான் தேடிக்கணும். கொஞ்ச நாள் கிடைக்கலனாலும் பொறுமையாக இருந்து முயற்சி பண்ணோன்னா நமக்கான வேலை வந்து நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் கிடைக்காம போகிறதுன்னு எதுவுமே கிடையாது. நமக்குன்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும். நமக்குன்னு இல்லைனாலும் எதையோ ஒரு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலே நம்ம வந்து தப்பான ரூட்டுக்கு போக மாட்டோம். நம்ம கடமையை செய்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் போயிடும். அப்போ மற்ற கொஸ்டின்லாம் நம்ம தேவையில்லாத கேள்வியெல்லாம் நமக்கு வராது. கடவுளை பற்றி தப்பான கண்ணோட்டம் வராது. கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சோமா அப்படின்னு இருந்துக்குவோம். வேலை தேடினோமா, வேலை செஞ்சோம், வேலை கிடைச்சா வேலை செஞ்சோமா, திருப்பி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோமா, அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து இருந்துக்குவோம். ரொம்ப டீப் ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு நம்ம போயிட்டாதான் கடவுளே தப்பு சொல்கிற ரேஞ்சுக்கு போயிடுவோம். அப்படி போகாமல் நம்மளை நாமளே பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரியான வேதங்கள்லாம் நம்ம படிக்கணும். நம்மளே படிக்கணும். படித்து உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். ஓகே எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன், போன ஜென்மத்தில் பண்ணியிருப்பேன், இந்த ஜென்மத்தில் பண்ணலனாலும் அதனால நான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு வேலை கிடைக்கலன்னா அதை வந்து அனுபவித்து கஷ்டப்பட்டு தீர்த்துட்டேன்னா எனக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும். கடவுள் நம்பிக்கையை நமக்குள்ள ஆத்ம நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது.
அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஆத்ம நம்பிக்கை. நம்ம ஜீவாத்மாவுக்கு நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வைக்கணும், கடவுள் நம்பிக்கையை வைக்கணும். நம்ம நம்பிக்கை ப்ளஸ் கடவுள் நம்பிக்கை 2ம் சேர்ந்தா தான் இந்த உலகத்தில் சக்ஸஸ் செஞ்சு நம்ம காட்ட முடியும், வெற்றி அடைய முடியும் உலக பாதையில். நம்ம நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா எதையோ இழக்கிறோமே, எதையோ நான் மிஸ் பண்ணுறேன் டெய்லி அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். நாத்திகர்களாக இருக்கிறவங்களாம் நம்மக்கிட்ட வேஷம்தான் போடுறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிலாம் நம்மகிட்ட காட்டிக்கிறாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வாழ்கிற வாழ்க்கை மாதிரி நாத்திகர்களால் வாழவே முடியாது. அவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு போதை வஸ்திரங்களை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க போதை வஸ்திரங்களை யூஸ் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, புரியாமல் பண்ணுறாங்க. கேட்டால் சாமியே இப்படி வந்து பண்ணுச்சு, அதனால் நான் பண்ணுறேன். அப்படிலாம் பண்ணவே கூடாது, சரிங்களா? போதை வஸ்திரங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு பாதி கர்மா கழிஞ்சிடும். கடவுள் வந்து அப்படித்தான் மினுமினுக்கிற மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில தப்பானதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்றைக்குமே முயற்சி எடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது, சுய கட்டுப்பாடு அப்படின்றது நமக்கு இருக்கணும். இந்த சுய கட்டுப்பாடுன்றது நமக்கு வரணுன்றதுக்காக தான் கடவுள் நம்ம ஆத்மாவை திருப்பி திருப்பி படைச்சு இந்த உலகத்திலே வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சுய கட்டுப்பாடு என்னைக்கு நமக்கு வந்துருச்சோ, அதாவது நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன், தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணேன்னா திருத்திக்குவேன், தப்பு பண்ணுறது சகஜம்தான், தப்பு பண்ணேன்னா திருத்திக்குவேன், அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்ம ஆத்மா வந்து அடுத்த மோட்ச நிலையில் கொண்டு போய் விடுவாங்க. நம்ம திருப்பி திருப்பி கடவுளை குறை சொல்லிகிட்டே இருந்தோம்னா திருப்பி இங்கே தான் போடுவாங்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் மீம்ஸ் போடுறது, கடவுள் பேசுகிற மாதிரி மீம்ஸ் போடுறது ஓகே. கடவுள்கிட்ட பக்தன் போய் திட்டுற மாதிரி, நீ தானே எல்லாத்துக்கும் காரணம், எல்லா கடவுள் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் வந்து ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நீ எனக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுக்குற, அந்த மாதிரி மீம்ஸ்லே போட்டு மக்களை வந்து கடவுள்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாங்க. இப்படிலாம் சொன்னால் கடவுள் நம்பிக்கை யாருக்கும் வராது. அப்போ கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்கன்னா இந்த உலகத்தில் வஸ்திரங்களில் மூழ்கி எல்லா பேரும் செத்து இங்கே பிறந்துட்டே இருக்கணும், இந்த உலகத்திலே அடிமையாக வச்சுருக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த தப்பான ரூட்டில் போகிற சில மனிதர்கள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், மீம்ஸு, யூடியூப்பில் மீம்ஸ் அப்படிலாம் தப்பாக கொண்டு போகிறாங்க. அதிலெல்லாம் நம்ம போய் சிக்கவே கூடாது, பார்த்தாலும் கடந்து போயிடணும். இதெல்லாம் என் ரூட் இல்லைப்பா அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதில் போய் மூழ்க மாட்டோம். அவங்க புரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கடந்து போயிடலாம். ஓகே, அப்போது தற்போதைய அல்லது முந்தைய செயல்களுக்கு அவர் எவ்விதத்திலும் பொறுப்பல்ல. கடவுள் எவ்விதத்திலும் பொறுப்பல்ல. நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். 7 ஜென்மத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு இருந்தாலும் 6 ஜென்மமாக கூட தண்டனை கொடுப்பாங்க. 7 ஜென்மத்துக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஆனால் உங்கள் ஆத்மா வச்சு செய்யணும்னு கடவுள் நினச்சிட்டாங்கன்னா 6 ஜென்மமாக தண்டனை கொடுத்து அப்புறம் 7வது பிறவியில் தான் முக்தி கொடுப்பாங்க. அப்போ தப்பு செய்யாமல் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தப்பானது நம்ம கண்ணுக்கு ரைட்டாக இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் நம்ம தான் போய் மூழ்கக்கூடாது. மூழ்காம அதுக்கு பேர் தான் சுய கட்டுப்பாடு. இந்த சுய கட்டுப்பாடு முன்னாடியே சொன்ன மாதிரி சுய கட்டுப்பாடு வர்றதுக்காக தான் கடவுள் வந்து நம்மளை இந்த உலகத்தில் படைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டு முடிக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு வந்து கர்மாக்கள் கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த உலகத்து கர்மாக்களை கழிச்சிட்டிங்கன்னா அடுத்து பிரச்சனைகள் வராது. இந்த உலகத்துல ஹாப்பியாலாம் இருக்க முடியாது. அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க, அடுத்த டைமென்ஷன், அடுத்த பிறவி உங்களுக்கு வந்து மரணம் வந்துடும். அப்புறம் அடுத்த பிறவிக்கு போயிடுவீங்க. அது அதை விட ஹையஸ்ட் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, சரிங்களா? சொர்க்கத்தை கூட கடவுள் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த பிறவி, இந்த உலகத்தில், இந்த நரகத்திலேருந்து நம்ம விடுபடணும். விடுபடுறதுக்கு எனி டைம் கடவுளே நினச்சிட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிச்சுட்டே வாழ்ந்துட்டு கடவுளை குத்தம் சொல்லாமல் வாழ்ந்துட்டே போனாலே நமக்கு வந்து கர்மாக்களை கழிச்சிட முடியும். அது மூலமாக நமக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை அப்படின்றத கடவுள் நம்ம கேட்டாலே கொடுத்துருவாங்க, சரிங்களா? வேதாந்த சூத்திரங்களில் எந்த ஜீவாத்மாவிற்கும்
பாரபட்சம் இல்லாதவர் என்று கடவுள் வர்ணிக்கப்படுகிறார். கடவுள் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு எல்லாமே கொடுக்காம இருக்கிறது அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நம்ம தான் நம்மளை தேடாமல் இருக்கிறோம். நம்ம தேடிக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். நம்மளை நாம் தேடாத வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்காம கடவுள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி விதிகளை விதிச்சிருக்காரு. ஆனால் கடவுள் அதுக்கு பொறுப்பல்ல. அது நம்ம தான் செஞ்சுட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளை தேடாமல் உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறோம். அப்படி மூழ்காம இதெல்லாம் இப்போ நம்ம எதுக்கு படிக்கிறாங்க? இதெல்லாம் படித்தது எல்லாமே கடவுள்னு புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாம் தெளிவாக வாழ்ந்துட முடியும். அதை புரிஞ்சுக்காம நான் கடைசி வரைக்கும் நான் யாருன்னே கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழவே முடியாது. ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கணும். நான் அப்படின்னா ஜீவாத்மா, கடவுள் வந்து பரமாத்மா. ஓகேங்களா? கடவுளுக்கு வந்து பார்ஷியாலிட்டியே இருக்காது. அசுரர் கூப்பிட்டால் வருவார், தேவர் கூப்பிட்டால் வருவார். அதான் கடவுள். அது மாதிரி மனிதர்கள் வாழ முடியாது. மனிதர்களுக்கு பார்ஷியாலிட்டி இருக்குது. நம்ம வந்து தப்பு பண்ணுறவங்கன்னு தெரிஞ்சுன்னா நம்ம போய் பேச மாட்டோம். நம்ம பார்த்து தான் பேசுவோம். யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். கடவுளுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. சரிங்களா? விதிகளுக்கு தான் ரூல்ஸ் இருக்குது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு வாழ்கிறவங்க தான் நம்ம. அப்போ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வேறுபாடு இருக்குது. சரிங்களா? ஜீவாத்மாவே அதன் பல்வேறு செயல்களுக்கு பொறுப்பு. அப்போ ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே நம்ம செஞ்ச எல்லா செயல்களுக்கும் நம்ம தான் பொறுப்பு. நம்ம தான் அனுபவித்து தீர்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரவங்களை கூட கூப்பிட்டு கூப்பிட முடியாது. நம்ம வீட்டில் இருக்கவங்களே கூப்பிட்டு அனுபவிக்கிற என்னோட பாவத்தை பாதி நீ ஷேர் பண்ணிக்கிறியான்னு கேட்க முடியாது. நம்ம செஞ்சோம்னா நம்ம தான் அனுபவிக்கணும். புறசக்தி அல்லது பௌதிக இயற்கையின் வாயிலாக கடவுள் ஜீவாத்மாக்கு வசதிகளை மட்டுமே செய்து கொடுக்கிறார். ஏற்கனவே சொல்லியது தான். கர்ம நியதி இங்கே தான் வரும் நம்ம தலைப்புக்கு. கர்ம நியதியின் இந்த ரகசியங்களை அறிபவர் தம் செயல்களின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. புரிஞ்சிச்சுங்களா? கர்ம நியதினா என்ன? கர்ம யோகம்னா என்ன? கர்மயோகம், கர்ம நியதி, கர்ம விதி, கர்ம வினை எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? அந்த அதுக்கு தான் கர்ம யோகம்னே தனியாக ஒரு தலைப்பு வந்து கிருஷ்ணர் வந்து கொடுக்குறாரு அர்ஜுனருக்கு. அந்த கர்ம நியதினா என்ன? எல்லாமே நம்ம செஞ்சது தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த நமக்கு வந்து கெட்டது அதிகமாக நடக்காது. எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில். சரிங்களா? தம் செயல்களின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. அப்போ எல்லாமே நம்ம செஞ்சது தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டாலே நம்ம கெட்ட கர்மாலேருந்து விடுபட்டு அந்த கட்டு போட்டு வச்சுருப்பாங்க கடவுள் நமக்கு தப்பு பண்ணிட்டோம்னா. அந்த கட்டுலேருந்து விடுபட்டு நம்ம நல்ல செயல்களை நோக்கி நம்ம வாழ்க்கையில் நகர முடியும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? கர்ம நியதி அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். பகவத்கீதையில் கர்ம யோகம்ல இருக்கிற எல்லா பகுதியும் எடுத்து படி. கொஞ்சம் குழப்ப மாதிரி ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொன்ன மாதிரியே அதில் இருக்கும். இந்த 4லேருந்து 13 பதம் வரைக்கும் ஒரே விஷயத்தை திருப்பி சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் படித்து கர்மாக்களை கழிங்க. ஒரே விஷயத்தை கடவுளே திருப்பி படிக்கிறனால நமக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர்த்து கெட்டது ஒருபோதும் நடக்காது. சரிங்களா? அதாவது கடவுளின் இந்த உன்னதமான இயற்கையை உணர்பவன் கிருஷ்ண உணர்வில் அனுபவசாலியாகி என்றுமே கர்ம நியதியால் கட்டுப்படாதவன் ஆகிறான். கடவுளின் இந்த உன்னதமான இயற்கையெல்லாம் படைச்சது கடவுள் அப்படின்னு உணர்றவங்க எல்லாருமே கிருஷ்ண உணர்வுக்கு போயிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கிருஷ்ண உணர்வுக்கு அனுபவசாலி ஆயிடுவாங்க. அவங்க ஆத்மா வந்து தேர்ச்சி பெற்று எனி டைம் கிருஷ்ண உணர்வுல அவங்களால ஈஸியாக இந்த உலகத்தில் வந்து எந்த வலி வேதனை இல்லாமல் கஷ்டப்படாமல் ஈஸியாக வாழ்கிற மாதிரி அவங்களால வாழ முடியும் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களால. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கடவுள் தான் படைச்சாரு. நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், அதனால இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே நல்லது பண்ணியிருக்கோன்னா அந்த நல்லதுக்கு அனுபவிச்சுட்ருக்கோம். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலே கடவுளுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்குது. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாலே கிருஷ்ண உணர்வுல அனுபவசாலியாகி அந்த கர்ம நியதியிலிருந்து அந்த கட்டுப்படாதவராகிறார். கர்ம நியதிக்குள்ள இருந்து விலகிடுவாங்க. அப்போ யார் வந்து இந்த எனி டைம் ஹாப்பியாக
கடவுளை நினச்சிக்கிட்டே ஹாப்பியாக வாழ முடியும் அப்படின்னா கர்ம நீதியிலேருந்து விடுபட்டவங்களாக தான் இருக்க முடியும். கர்ம நீதியிலேருந்து விடுபட்டவங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கும் ஒரு கர்மா இருக்குது. அதுவும் ஒரு கர்மா. நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருப்பாங்க. அப்போ அதுவும் நல்லது செய்கிற விஷயங்களுக்கும் ஒரு கர்மான்னு தான் சொல்லணும். கெட்டது தான் கர்மா அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் போட்டிருப்பாங்க. அப்படி கிடையாது சரிங்களா. புண்ணியமும் ஒரு வகை கர்மா. கர்மான செயல், அது எந்த செயலாக வேணால் இருக்கலாம் சரிங்களா. புண்ணியங்களை மட்டுமே போன ஜென்மத்தில் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த புண்ணியங்களுக்கான அனுபவிக்கிற வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கல. செஞ்சுருக்காங்க ஆனால் அனுபவிக்கலை அப்படின்னா இந்த பிறவியில் அவங்க வந்து புண்ணியத்தை ஃபுல்லாக நல்ல சுகபோக வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்வாங்க. நல்ல கடவுள் நம்பிக்கையோடையும் இருப்பாங்க. அப்படி வாழ்கிறவங்க எல்லாமே புண்ணியங்களை அனுபவிச்சுட்டு போகிறதுக்காகவே பிறந்து வந்தவங்க. அதுவும் ஒரு கர்மா தான் சரிங்களா. ஆனாலும் இப்போ போயிட்டுருக்கிற இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம சந்தோஷமாகவே வாழ்ந்தாலும் அவங்க கடவுள் உணர்வில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். அதெல்லாம் அந்த வேதனையெல்லாம் அவங்க வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு ஹாப்பியாக இருப்பாங்க சரிங்களா. அவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னா இந்த கர்ம நியதியிலேருந்து விடுபட்டவங்க. அது பல ஜென்மமாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு தேறி வந்திருக்காங்க. அதை வந்து எனக்கு ஒரே ஜென்மத்தில் கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம வந்து முந்தி அடிச்சுட்டு போகிறோம். அப்படி போகக்கூடாது. பொறுமையாக போனோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்களா. கடவுளின் உன்னத இயற்கையை அறியாமல் அவரது செயல்களும் பிற ஆத்மாக்களுடையவை போல பலன் கருதி ஆற்றப்படுபவையே என எண்ணுபவன். கடவுளின் செயல்களை அறியாமல் ஆத்மாக்கள் தான் எல்லாத்தையும் செய்யுது அப்படின்னு நினைக்கிறவன் மனுஷன்தான். எல்லா ஆத்மாவும் தான் இவங்களால் சேர்ந்தா நமக்கு எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிறோம். ஆனால் எல்லாத்தையுமே கடவுள் தான் செய்கிறாங்க. பலன் விளைவு சிக்கலில் ஆனால் கடவுள் செய்கிறாங்க. ஆனால் கடவுள் எதுலேயுமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லா செயல்களையும் நம்ம தான் செய்கிறோம். அந்த செயல்களை செய்யறதுக்கான ஆற்றலை மட்டும் கொடுப்பவர் கடவுள். ஆனால் செயலும் நீயே ஆற்றலும் நீயே அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளே எல்லாமே பார்க்குறதெல்லாம் கடவுள் அப்படின்ற ரேஞ்சுக்கு கிருஷ்ண உணர்வு, அந்த உணர்வில் நம்ம மூழ்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த கர்மாலேருந்து விடுபட முடியும். கெட்ட கர்மாலேருந்து அதை எல்லாமே ஆத்மா தான் செய்யுதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை வந்து சொல்கிறாங்க. பலன் விளைவு சிக்கலில் உறுதியாக சிக்கிக்கொள்கிறான். புரிஞ்சிருச்சுல. ஆனால் பரம உண்மையை அறிபவனே கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்ற விடுதலை பெற்ற ஆன்மாவாகிறான். இப்போ நீங்கள் விடுதலை பெற்ற ஆன்மாவாக மாறணும்னா பரம உண்மையான கிருஷ்ண உணர்வை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண உணர்வுனா என்ன? வெறும் கிருஷ்ணனை நினைக்கிறது கிடையாது. அவர் கொடுத்த அந்த பகவத்கீதை எல்லாமே படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே சின்ன புக்கு தான், இவ்வளோதான் இருக்குது. இது ஒரு நாளைக்கு ஒரு பேஜ். சின்ன பிள்ளையா நமக்கு எப்போ படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து அந்த வயசுலேருந்து படிக்க டெய்லி ஒரு பேஜ் படித்து புரிஞ்சுக்கிட்டு வந்தாலே கொஞ்சம் வருஷத்தில் நம்ம புக்கு வந்து முடிச்சுடுவோம். அப்போ ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோனால இந்த ஜென்மத்தில் நம்ம ஆத்மா எது, அதை படித்தது யார், கிருஷ்ண உணர்வில் எப்படி வாழ்கிறது, இதெல்லாமே நம்ம தேடி தெரிஞ்சுப்போம். அப்போ சீக்கிரமாக இறைவனை அடைஞ்சிடலாம். இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்துட்டு எந்த வேலையுமே பண்ணாமல் ஒரே இடத்துல நான் வந்து போதையை போட்டு உட்காந்துக்குவேன், ஆனால் எனக்கு எல்லாமே வரணும் நான் உட்காந்துருக்க இடத்துக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசினவங்க இன்ஸ்டாகிராமில் நிறையா இடங்கள்ல என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்தெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய போதையில் இருக்கிறவங்க அவங்களாம் எப்படி பேசுவாங்கன்னா, எல்லாமே நான் நல்லதாக பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஏன் வந்து எதுவுமே கிடைக்கல. அப்படி இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு பார்த்தா வேறு மாதிரி பேசுவாங்க. ஓ இல்லை எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், அதனால தான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்ககிட்டையும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்த லைஃப், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நேரத்துல எல்லாம் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கூட வந்து நான் வந்து பேசியிருக்கேன். சும்மாவே பேசுவேன், சும்மா நம்ம பேசி பழகிறது தானே. அப்படி பேசும்போது
அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் லிசன் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு தெரியும். நிறைய பேர் அது அவங்க போதையில இருக்குன்றத அவங்க சொல்லாமே நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்க பேச்சிலே தெரிஞ்சிரும். அவங்க மேலே அதாவது கடவுள் மேலே குறை சொல்லிட்டே இருப்பாங்க. தான் மேல குறை சொல்லாம, தான் பண்றதெல்லாம் ரைட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு சிலருக்கு அவங்களுக்கெல்லாம் நான் வந்து புரிய வச்சிருக்கேன். இதுல இருந்தெல்லாம் நீங்க வந்து விடுபடணும். நீங்க யாருன்னு தேடணும். கடவுள் யாருன்னு தேடணும். ஆ கர்மானா என்ன? நம்மலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கோம். அதத்தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அத அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அதுக்கு வந்து நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு எனக்கு எல்லாமே கிடைச்சிரும். நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கல, நீங்க போய் வேலை தேடுங்க. அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே, அதுலருந்து விடுபட்டுட்டாங்கன்னா, அவங்க நான் சொன்னோனே போய் வேலை தேடுவாங்க. உடனே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் அப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய வேலை தான் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் சொல்லி புரிய சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. காசுன்னு ஒண்ணு கிடைச்சா போதும். நம்ம காசு 4 காசு நம்ம சம்பாதிக்கிற ரேஞ்சுக்கு நம்ம இருந்துக்கணும் வாழ்க்கையில. அப்படின்னு நான் சொல்லி புரிய வச்சோனே, வேலை தேட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளே கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொன்னவங்க இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, அருள்வாக்குலாம் யாருக்கும் சொல்றதில்ல. இந்த மாதிரி வேதங்களை படிப்பேன். அதுல இருக்கிற விஷயங்கள எல்லாருக்கும் சொல்லி புரிய வைப்பேன். அவங்ககிட்ட பேசுவேன். ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃப்ரெண்டு மாரி போயி புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, அவங்க கூட பேசுறது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னு அவங்க வாயால, நான் செஞ்சது தான் தப்பு. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் இனிமேல் மாத்திக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் அவங்க வாயால பெரிய பெரிய ஆணவம் புடிச்சவங்களையும் அவங்க வாயாலே அந்த வார்த்தையெல்லாம் வர வச்சிருக்கேன். வெளிய கொண்டு வர ட்ரை பண்றது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எந்த போதை மாத்திரையும் நான் யாருக்கும் குடுக்கல. எதுவும் பண்ணல. தீட்சையும் குடுக்கல. அருள்வாக்கு சொல்லல. எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி வேதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள, பழைய விஷயங்கள புதுப்பிச்சு அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். பேசும்போது, டைப் பண்ணும்போது. சில பேருக்கு ஆடியோவா போடுவேன். அவங்க அதுல புரிஞ்சுட்டு அதுலருந்து வெளிய வந்தவங்க நெறைய பேர். வெளிய வந்து சூசைட் எண்ணத்துலருந்து வெளிய வந்தவங்க நெறைய பேர். நான் சொன்னதுக்கப்புறம். புரிய வைக்கிறது தான். ஒரு கிளாஸ் மாதிரி. அந்த மாதிரி அவங்க வந்து அடிக்கடி வந்து பேசுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அடிக்கடி எனக்கு வந்து ஆடியோ மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. நான் வந்து என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மெசேஜ் எல்லாத்தையும் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டு பார்ப்பேன். எதையுமே விட்டு வைக்க மாட்டேன். எனக்கான வேலையை நான் கரெக்டாக பண்ணிடுவேன். எனக்கு வந்து மெசேஜ் கொடுத்துட்டாங்கனாலே ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாத்தையுமே ஒதுக்கி அவங்க எல்லாருக்குமே மெசேஜ் படிச்சுட்டு கேட்டுட்டு ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன். அப்படி இதான் வாழ்க்கை. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேலை இருக்குதோ அதை செய்யணும். செஞ்சு வாழ்ந்து வந்தோம்னா நமக்கு தேவையானது எல்லாமே எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும். யார் மூலியமாவோ எது மூலியமாவோ கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம வேலையை நம்ம செய்யாமல் வந்தால் தான் நமக்கு ஒன்றுமே கிடைக்காத மாதிரி போதையை தேடியெல்லாம் போக வேண்டி வரும். அதுக்கு நம்ம வேலையை நம்ம செஞ்சு அந்த போதையில் வாழலாம் தானே. நம்ம செயல்களை செய்யும் போதை. சரிங்களா? கடமைகளை செய்யும் போதை, கிருஷ்ண உணர்வு போதை, சிவ உணர்வு போதை, அல்லாஹ் உணர்வு போதை, ஜீசஸ் உணர்வு போதை, இந்த மாதிரியான கடவுள் உணர்வு போதையில இருந்தோம்னா நம்ம தேவையற்ற போதைகளில் ஈடுபட மாட்டோம். நம்மளே கண்ட்ரோல் பண்ணிப்போம். சரிங்களா? அப்ப விடுதலையற்ற ஆத்மாவா நீங்க மாறணும்னா கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்றவரா இருக்கணும். இன்னைக்கு கிருஷ்ண உணர்வுல இருந்துட்டு நாளைக்கு கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. என்னைக்கும் ஒரே மாதிரி பேசணும். அப்படி பேசணும்னா நமக்கு வந்து கர்ம வினையில இருக்கக்கூடிய கட்டு, அதாவது கர்ம வினைன்னு என்னது? செயல் செஞ்சதுக்கான விளைவு. அதுதான் கர்ம வினை அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். வெறும் செயல் கிடையாது, செயல் செஞ்சதுக்கான விளைவு கர்ம வினை. இதெல்லாம் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த கட்டுலேருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம கடமைகளை தினமும் செஞ்சுட்டு கிருஷ்ண உணர்வுல ஈடுபடணும் அப்படின்றத கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் போது கலியுகத்துல இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கடமையை கொடுத்து உபதேசம் செஞ்சு இந்த பகவத்கீதை அப்படின்ற பெரிய வேதத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்றாருன்னா அவருடைய அடுத்தடுத்த வம்சங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது மூலயமா கலியுகத்துல திருப்பியும் இந்த பகவத்கீதை நம்ம கிட்ட
ஒவ்வொருத்தரும் உரை எழுதுறது மூலிமா நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது. இப்படிப்பட்ட உன்னதமான பகவத்கீதையை தினமும் படித்து பயனடையணும் அப்படின்னு என்று கூறி, பயனடைஞ்சாலே நம்மளுடைய ஆத்ம கர்மாக்களில் இருந்து ஜீவாத்ம கர்மாக்களிலிருந்து விடுபட்டு பரமாத்மாவை உடனடியாக அடைஞ்சாலுமே நல்ல காரியங்கள் புண்ணியங்களுக்காக வாழணும்னா வாழ்ந்துட்டு போகணும். சரிங்களா? அப்போ கர்மா முழு கர்மா அனைத்து கர்மாக்களிலிருந்தும் விடுபட்டு சொர்க்கலோகத்தை அடைய வேண்டுமாயின் தினந்தோறும் பகவத்கீதையை படித்து பயனடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.